அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும், தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது சற்று பொறுமையாக செயல்படலாமா, வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவானாகும். மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களது 12ஆம் இடமான சுபவிரய ஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலிமையாக இருப்பதினால் அவ்வப்போது சிறு சிறு தேவையற்ற செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் வலிமையாக அமர்வதினால் முடிந்தவரை நீங்கள் தேவையற்ற அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும், குறிப்பாக ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை தவிர்ப்பதும், நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வது, உதாரணத்திற்கு வீடு கட்டுவது, வீடுகளை புனரமைப்பது, இடம் வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் உங்கள் முதலீடுகளை செயல்படுத்தும் பொழுது அவை அடுத்து வரக்கூடிய வருடங்களில் நல்ல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடியவையாக இருக்கும். அதே போல உங்களது 9ஆம் இடமான தந்தை ஸ்தானத்திற்குள் வலிமையாக சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை அடுத்த 4 மாதங்களில் உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை தந்தை வழி ஒத்த சொந்தங்களுடன் சிறிது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் நலமாகும். அதே போல பொருளாதார ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் ஓரளவிற்கு நல்ல தனலாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. அந்த பணங்கள் பல வழிகளில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் அவை தேவையற்ற விரயங்களாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எதில் முதலீடு செய்ய வேண்டும், எது அவசியம், எது அவசியமற்றது என்று அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சரியாக செயல்படும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உருவாகும். குடும்பம் ரீதியாக இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் சில தேவையற்ற சங்கடங்கள் தீர்வாகி நல்ல உயர்வுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த 4 மாதங்கள் நிச்சயம் உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால், உதாரணத்திற்கு திருமணம், காதுகுத்து, இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்கு அதிக ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் செய்யாமல் அளவான செலவுகள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அடுத்த 4 மாதங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை உருவாக்கும். கல்வி கேட்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக அடுத்த 4 மாதங்கள் பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள், குறிப்பாக மறதி குணங்கள், கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகள் சற்று நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களும் உயர்வுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகளும் சில பாரங்களும் குறையக்கூடிய வாய்ப்புகளும், குடும்ப தேவைகளை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய திட்டமிடுதலும் நேர்த்திகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் குடும்பத்தில் நிலவி வந்த சில பணம் சார்ந்த பிரச்சனைகள், சில சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல சூழல்களும் அடுத்த 4 மாதங்கள் உருவாகும். அதே போல சுயமாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் சுயதொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் தேவையற்ற முதலீடுகளை செய்யாமல் சிறு சிறு முதலீடுகளை பலவாறாக செய்வது உங்கள் லாபங்களை அதிகரிக்கும், தேவையற்ற விரயங்களை கட்டுப்படுத்தும் என்று குறிப்பிடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது சுகஸ்தானத்திற்குள் அடுத்த 4 மாதங்கள் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது விரயஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனாலும் முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறையை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எடுப்பது மிக அவசியமாகும். அடிக்கடி சளி பிடித்தல் சார்ந்த தொந்தரவுகளும், வயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதிக காரம் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நலம் பெறச் செய்யும். அதே போல அதிக குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு தேவையற்ற இன்னல்களை நிவர்த்தியாக்கும். அதனால் பெரிய பாதிப்பில் ஒன்றுமில்லை. உடல் ஆரோக்கியத்தில் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. அதற்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளையும் சரியான நேரங்களையும் திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் தொழில் ரீதியாக சற்று அதிக சிரத்தையுடன் நீங்கள் பணியாற்றுவது மிக அவசியமாகும். இந்த கட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சியை மேற்கொள்ளலாமா என்ற சிந்தனைகள் இருந்தால் அவற்றை தவிர்த்து அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணிபுரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும், தேவையற்ற கம்பெனி சார்ந்த விஷயங்களை அனாவசியமாக பிறரிடம் கூறுவதையோ அல்லது பேசுவதையோ தவிர்ப்பது நலமாகும். பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. சில சிறு சிறு மன உளைச்சல்கள் அவ்வப்போது ஏற்படலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகளை ஒன்றும் தொழில் ரீதியாக உருவாக்காது.
சுயமாக தொழில் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கும். சிறு சிறு தயக்கங்கள் அவ்வப்போது தோன்றினாலும் அந்த தயக்கங்களை தூக்கி வீசிவிட்டு சுயதொழிலில் கடின உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கேற்ற லாபங்களையும் உயர்வுகளையும் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும், சேமிப்புகள் உயரும், மனரீதியாக இருந்த வெறுமைகள் சற்று படிப்படியாக குறையும், சுயதொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் உங்களது 4ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் சற்று வலிமையாக அடுத்த 4 மாதங்கள் சஞ்சாரம் செய்வதனால் உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் சிறிது ஒத்துழைத்து அனுசரித்து போவது நலமாகும். அவளிடம் தேவையற்ற சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கும் பட்சத்தில் சுயதொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்களை தவிர்ப்பதும், சிறு சிறு மன உளைச்சல்கள் அவ்வப்போது ஏற்படுகிறது என்று சிறு சிறு விரக்திகளை அடையாமல் துணிந்து உற்சாகத்துடன் பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வருமானங்களும் சேமிப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக மனோபாரங்கள் சற்று நிவர்த்தியாகும். குடும்ப தேவைகளை திருப்தியுடன் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், உங்கள் நலம் சார்ந்த சிறு சிறு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சில சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதினால் பணம் பல வழிகளில் செலவாகக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் சேமிப்பு எது, தேவையற்ற செலவுகள் எது என்று பகுத்து பார்ப்பது மிக அவசியமாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அரசு துறை ரீதியாக சிறு மேலதிகாரியுடன் சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை அன்றன்றைக்கு முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக அவசியமாகும். ஏனென்றால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறு சிறு தொய்வுகளை உங்களுக்கு அரசு துறை ரீதியாக உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை அனாவசியமான பேச்சுகளை தவிர்ப்பதும், தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதும் தவிர்ப்பதும், இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை அடுத்த 4 மாதங்கள் ஒத்திவைப்பதும் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மையாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியங்களில் சுகஸ்தானத்தில் கேது வலிமையாக இருப்பதினால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஒன்றுமில்லை. அடுத்த 4 மாதங்கள் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது தொழில் ஸ்தானத்தில் மிக வலிமையாக இருப்பதினால் தொழில் ரீதியாக சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இன்றி அடுத்த 4 மாதங்கள் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கையில் சிறு தொகை கிடைத்தாலும் அதை நிலையானவற்றில் முதலீடு செய்வதற்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முயலும் பொழுது அவை நல்ல வளர்ச்சிகளையும் ஒரு சரியான உயர்வுகளையும் பெறக்கூடிய சூழல்கள் உண்டு. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனத்தை செலுத்துவதும், தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்களை தவிர்ப்பதும், எந்த செயல்களையும் சூட்டிப்புடன் மிக வேகமாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும், பூர்வீகம் சார்ந்தவற்றில் பாகக்கிரால் செய்வது போன்ற விஷயங்களை அடுத்த 4 மாதங்கள் ஒத்திவைப்பதும், பூர்வீகத்தை பற்றி முதலில் பேசப்போகிறீர்கள் என்றால் அடுத்த 4 மாதங்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பது நன்மையாகும். ஏனென்றால் தந்தை ஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதால் சனி என்றாலே பிடிவாதம், தாமதமாகும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய பூர்வீகம் சார்ந்தவற்றிற்கு உண்டான முயற்சிகள் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காருடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் அடுத்த 4 மாதங்களில் குறைந்து வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகும். அடுத்த 4 மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது செவ்வாய்க்கிழமை என்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வர முருகப்பெருமானுடைய அருளால் படிப்படியாக விரக்திகள் நீங்கி உயர்வுகளை பெறலாம். அதேபோல 4 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் அவசியம் பழனியில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்து வழிபட்டு வர உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியும் சில காலதாமதங்கள் நிவர்த்தியாகி உயர்வுகளை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் நல்ல வழிகளும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.